புது சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை. அறம் செய்வோம், அறம் செய்வோம். அச்சமில்லை அச்சமில்லை பாரதி பாட்டில் வெடித்தான் புதியதோர் விதி செய்வோம் என்ற வார்த்தையில் வேகம் படைத்தான். உன் பேச்சில் அனல் பறக்கும், உன் மூச்சில் துணிவிருக்கும், உன் வீச்சில் தெளிவிருக்கும். நிலம் நலம் பெற அறம் செய்வோம், 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 அறம் செய்வோம். அறம் செய்வோம். வாழ்க்கை கூட உங்கள் திருச்செங்கோடு மலை மாதிரி தான். நீங்கள் பார்க்கக்கூடிய கோணத்தில் என்ன நினச்சி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தோற்றம் அது கொடுக்கக்கூடியது. சரி, இப்போ உங்ககிட்ட அறம் செய்வோம்குள்ளே திரும்பி வந்த உடனே சொல்லணும்னு நினச்ச ஒரு வரி இருக்குது. நாட் தட் வி ஆல் கேன் டூ கிரேட் திங்ஸ். பெரிய பெரிய சாதனைகளை நாம் எல்லாராலும் செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கலாம். ஆனால் வி ஆல் கேன் டூ ஸ்மால் திங்ஸ் வித் கிரேட் லவ். மிகப்பெரிய அன்போடு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும். இது நான் சொன்ன வரியே அல்ல. ஒரு அன்னையினுடைய உயரத்துக்கு உயர்ந்த மதர் தெரசாவுடைய மிக அழகான வரிகள். நீங்களும் நானும் பெரிய சாகசங்கள் செய்யாமல் இருக்கலாம். சின்ன விஷயத்தை பெரிய அன்போடு பண்ணால் அதுவே பெரிய ஒரு வேலை. வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக மாற முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக வளர முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் நீ வரலாறு படைக்க முடியும். தனிமனித வளர்ச்சியால் தான் சமுதாயம் முன்னேற்றம் அடைய முடியும். இந்த சமூகத்தில் ஒரு பெண் அவளுடைய திறமையும் அடையாளத்தையும் வெளிக்காட்ட ஒரு ஆயுதம் தேவைப்படுது. அந்த ஆயுதம் தான் கல்வி. அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை அவள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டானா புகழின் உச்சிக்கு போவா. அந்த புகழின் உச்சிக்கு போயிட்டு திரும்பி பார்த்தானா அவள் வந்த பயணத்தில் அவள் எதிர்கொண்ட போராட்டங்கள், அவமானம், கண்ணீர், கஷ்டம், நஷ்டம், கவலை அத்தனையுமே தனி மனுஷியா மன உறுதியோட போராடி சாதித்த பெண்களோட பெயர்கள் பட்டியலாம் நீங்கள் சொன்னீங்க. அவங்க சாதித்ததையும் அந்த சாதனை பெண்களோட பெயர்கள் வேணா நீங்கள் சொல்லலாம். அந்த சாதிப்பதற்கு முன்னாடி அவங்க மறைச்சிருக்கிற போராட்டத்தை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க, உணர்வால் தான் உணர முடியும். அப்படி பெண் கல்விக்காக போராடின ஒரு பெண்ணை பற்றி தான் இங்கே சொல்ல போகிறேன். அந்த பெண்ணோட பேர் மலாலா. அந்த பெண் வாழ்ந்த சமூகம் சில கட்டுப்பாடுகளை வச்சுருந்தாங்க. அந்த கட்டுப்பாடை பார்த்தீங்கன்னா மயக்கமே வந்துடுங்க. பெண்கள் நடந்தா குத்தம், பேசினா குத்தம், ஆண்கள் பார்க்கக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, உடல் முழுவதும் பர்த்தாவால் மூடியிருக்கணும், ஆண்களை கவரக்கூடிய வகையில் வண்ண வண்ண ஆடைகள் அணியக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வச்சுருந்தாங்க. இந்த கட்டுப்பாடுகளுக்கு மேலே ஒரு பெரிய கட்டுப்பாடுனா பெண்களுக்கு பள்ளிக்கூடம் போகக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது. அப்படிப்பட்ட சமூகத்தில் இருந்துட்டு பெண்கள் கல்வி வேணும் அப்படின்னு தனி மனுஷா கல்விங்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு என்னால் முடியும் அப்படின்னு தீவிரவாதிங்க சுட்டப்ப கூட என்னுடைய உயிரை தான் சுட முடிஞ்சே தவிர என்னோட அறிவை சுட முடியலன்னு சொன்னாங்க மலாலா. அங்கே அவங்களுக்கு ஆயுதமாக இருந்தது கல்வி. அந்த கல்வி தனி மனுஷியாக போராடினால கிடைச்சது சமுதாயத்தில் மாற்றம். அவங்க சொன்னாங்க இன்னொன்று, இந்த போராட்டத்துக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய அம்மா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா அவங்க அம்மா சின்ன வயசில் படிக்கணும்னு ஆசையாக இருந்தாங்க, ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் பெண்களை படிக்க வைக்கல, அது ஒத்துக்கலை. ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பா ஒரு தலைமை ஆசிரியர், அவர் கவிதையும் கட்டுரையும் எழுதுவார், அது நாங்கள்லாம் படிப்போம். ஆனால் எங்கள் அம்மா பக்கத்தில் நின்றுட்டு அழுதுருக்குறாங்க, ஏங்கியிருக்காங்க. ஏமா அழுவுறீங்கன்னு கேட்டால் எனக்கு ஆசையாக இருந்துச்சு படிக்கணும்னு, ஆனால் இந்த சமுதாயத்தில் எனக்கு அது கொடுக்கலமா அப்படின்ட்டு. அப்போ தான் மலாலாக்கு தோணுச்சு, பெண்களும் கல்வி கற்கணும், சமுதாயத்தில் தனி மனுஷியாக போகிறதுனால தான் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குது. அவங்க எடுத்துக்கிட்டது ஒரு கல்விங்கிற ஆயுதத்தை தனி மனுஷியாக போராடி இருக்காங்க. அப்புறம் தானே சமுதாயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து பெண்களுக்கு கல்வி வேணும்னு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. இங்கே தனி மனித வளர்ச்சி தானங்க இருக்குது. பெண் கல்வி
பற்றி சமுதாய முன்னேற்றமே தாங்க பேச வந்திருக்கேன். இதுக்கு எடுத்துக்காட்டா என்னவே எடுத்துக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை அதுக்கப்புறம் தான் நான் படிக்க வந்திருக்கேன். இந்த சமுதாயத்தில் உனக்கு குழந்தை இருக்குது, நீ படிக்கக்கூடாதுன்னு என்னை யாரும் சொல்லலை. என்னை ஊக்குவிச்சு உன்னால் படிக்க முடியும், நீ சமுதாயத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு ஊக்குவிச்சனால தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுருக்கேன். இப்போ சமுதாயத்தில் பெண் கல்வி முன்னேற்றம் அடைஞ்சனால தானுங்க நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இது சமுதாய முன்னேற்றம் இல்லையா? நான் படிச்சா என் பொண்ணு படிப்பா, என் பொண்ணு படிச்சா அவ பொண்ணு படிப்பா, அவ பொண்ணு படிச்சா அவ பொண்ணு படிப்பாங்க. வளர்ச்சி, முன்னேற்றங்க. நான் என் குழந்தைய விட்டுட்டு இங்கே படிக்க வந்திருக்கேங்க. இந்த மாதிரி எத்தனையோ பெண்மணிகள் அவங்கவுங்க குழந்தைய விட்டுட்டு படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்காக அவங்க நிலைமையிலிருந்து ஒரு சில வரிகள் எங்கள் குழந்தைய பார்த்து. சோலைக்கு பிறந்தவளே, சுத்தமுள்ள தாமரையே, உன் அம்மா படிக்க போகிறேன், விண்ணிலவே நீ கண்ணுறங்கு. 9 மணி ஆனால் 9 மணி ஆனால் உன் அப்பாவும் உனக்கு சொந்தமில்லை. 9:30க்கு உன் அம்மாவும் உனக்கு சொந்தமில்லை. 21ஆம் நூற்றாண்டில் என் கருவில் பூத்த முத்து மகளே, நான் சொல்றத உன் மனசுல பதிச்சுக்கிட்டே கண்ணுறங்கு என் முத்து மகளே. உன் அம்மா படிக்க போல, இந்த சமுதாயத்துல உனக்காக பதிக்க போறேன். ஏன் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தரை காட்டி அவங்க உங்களை அடையாளமா சொல்ல நான் விரும்பல. உன் அம்மா நான் இருக்கேன்னு நெஞ்ச நிமித்தி உனக்காக அடையாளம் காட்டிக்க நான் இருக்கேன்னு சொல்ல விரும்புறேங்க. இந்த துணிச்சலை வகுத்தது என் சமுதாயம், எனக்கு கல்வி கொடுத்தது என் சமுதாயம். அப்ப பெண் கல்வி சமுதாயம் முன்னேற்றம் தாங்க. தலைமுறை இடைவெளி சுருங்கிவிட்டது. காதல் அப்படிங்கிறது அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் காதல் அப்படிங்கிறது ஒன்று தான். ஒரு சின்ன வித்தியாசம், அந்த காலத்து தலைமுறை காதல்ங்கிறது 2G டேட்டா மாதிரி. அன்பு என்கிற டேட்டா 1 மாதம் ஆனாலும் 2 மாதம் கடந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் இந்த காலத்து தலைமுறை காதலுங்கிறது ஜியோ மாதிரி. முதல் மாதம் 750 kbps, 2வது மாதம் 75 kbps, 3ஆவது மாதம் 7.5 7.5 kbps, 4ஆம் மாதம் அதுவும் காணாமல் போயிடும். இதில் சில பேர் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டு 4-5 கனெக்ஷன் கொடுக்க தான் இருப்பாங்க. எனக்கு அவர் பேசுனது எதுவுமே புரியல, உங்களுடைய டெக்னிக்கல் மொழி எதுவுமே தெரியாது. ஆண்டவருளால நல்ல காலம் நான் அந்த தலைமுறை. ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி, அன்பின் வண்ணம் தீட்டுகிறார், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாள், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாள். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை. சகோதரர்களுக்கும் தெரியும், சகோதரர்களுக்கும் தெரியும். இது அப்பாக்களின் ஏகபோக உரிமை மட்டுமே அல்ல. கண்டிப்பாங்க. அதே மாதிரி அரவணைத்து உச்சி முகந்து முத்தம் கொடுக்கக்கூடிய தாய்க்கும் தெரியும், சகோதரிகளுக்கும் தெரியும். இந்த பாடல் நான் ஏன் பாடினேன்னு சொன்னா, முந்தைய காலத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்கன்னு சொன்னா அந்த பெண் குழந்தைய கள்ளிப்பால் கொடுத்து கொண்ட சமூகம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்கன்னு சொன்னா, டே உனக்கு சும்மா அதிகமாயிருச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்ம அப்பா தலைமுறையில் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்து சொன்னா உனக்கு மகாலட்சுமி பொண்ணா வந்து பிறந்திருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தலைமுறையில் அப்படி இல்லைங்க. இந்த தலைமுறையில் ஒரு பொன் குழந்தை பிறந்தாங்கன்னு சொன்னா, டே உனக்கு ஒரு PV சிந்து பிறந்துட்டா, உனக்கு ஒரு மித்தாலி ராஜ் பிறந்துட்டா, உனக்கு ஒரு விஷாலினி மகளா வந்து பிறந்திருக்காரான்னு சொல்லி அந்த பொண்ணை பெற்றவங்க தலையில தூக்கி வச்சு ஆடி பாடி கொண்டாடுறாங்கன்னு சொன்னா, அதற்கு காரணம் தலைமுறை இடைவெளி ஏற்பட்டிருக்கக்கூடிய சுருக்கம் தாங்க. டாக்டர் APJ அப்துல் கலாமை பற்றி ரொம்ப பெருமையாக பேசும்பொழுதெல்லாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? உங்கள் மாதிரி இளைஞர்கள் அண்ணாந்து பார்த்தாலும் அவர் ஒரு துருவ நட்சத்திரமாக தான் தெரிகிறார். என்ன மாதிரி ஆசிரியர்கள் நிமிந்து பார்த்தாலும் துருவ நட்சத்திரமாக தெரிகிறார். தாய் தகப்ப நிமிந்து பார்த்தாலும் துருவ நட்சத்திரமாக தெரிகிறார். தோத்து போயிடுவோமோ, எனக்கு ஆங்கிலத்தில் மொழி வல்லமை கொஞ்சம் கூட இல்லையே, நான் எப்படி தேறி மேலே வருவேன், எல்லாரும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோடு இன்னும் டாக்டர் APJ ஒரு ராமேஸ்வரத்தில் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்த என்னால் இந்த உயரம் போக முடியும் அப்படின்னா, உனக்கு முன்னால் வந்த என் தலைவர் நான் என் தோளில் நின்று நீ இன்னும் எவ்வளோ உயரம் போவேன். அந்த மாதிரி சாதாரண மாணவனுக்கும் துருவ நட்சத்திரமாக தெரிகிறாரு.
ஆனா அவர் குழந்தைங்களை பார்த்து கேட்டபோது எங்களை மாதிரி சம வயதுள்ள சம காலத்துல இருந்தவங்களை அவர் சந்திச்சாரு, ஆனா பேசல. அவர் பேசுனது யார்கிட்ட தெரியுமா? உங்களை மாதிரி இளைஞர்கள் கிட்ட. விவேகானந்தருக்கு தேவை உங்களை மாதிரி இளைஞர்கள், சாக்ரட்டிஸுக்கு தேவை உங்களை மாதிரி இளைஞர்கள், மதர் தெரசாவுக்கு தேவை உங்களை மாதிரி இளைஞர்கள். ஏன் இளைஞர்கள்னு பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா, சமகாலத்தை மட்டும் பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் இருக்கலாம். ஆனா இன்னும் பெரிய மேடையிலிருந்து அண்ணாந்து பார்க்குற உயரத்திலிருந்து தூரங்களை பார்த்த மிகப்பெரிய நபர்கள். குழந்தை கிட்ட கேட்ட போது ஒரு குழந்தை பதில் சொன்னது, இந்தியாவின் மிக மோசமான எதிரி யார் அப்படின்னு கேட்டதற்கு, மிகப்பெரிய படிப்பறிவோ பட்டறிவோ எதுவும் இல்லாத சாதாரணமான ஒரு குழந்தை எழுந்திருச்சு சொன்னது, ஏழ்மைதான் இந்தியாவின் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொன்ன நிமிடம் மனதில் உதித்தது 2020. இறங்கி போன போது 1947 நமக்கு கிடைச்சாச்சு, சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு போன போது நமக்கு சோறு போட நம்ம கையில சக்தி கிடையாது. அதற்காக புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் இருந்தோம். இப்ப தடிக்க விழுந்துரும் இந்தியா, இப்ப தடிக்க விழுந்துரும் இந்தியான்னு ஊர் கூடி நின்ன போது தடிக்க விழுந்தவங்களுக்கெல்லாம் கை கொடுத்து தூக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒரு நாடாக 70 வருடங்களுக்குள்ள வந்திருக்கு. அப்படின்னா அந்த காலத்தை திரும்பி பார்த்தா உங்களுக்கு தெரியாது. நீங்க பார்த்திருக்கக்கூடிய வரலாறு போறவே நான் சொல்வேன் எப்பவுமே, fill in the blanks and match the followingல வரலாறு ஒரு நாளும் வராது அப்படின்னு. வீட்டு வரலாறு கூட உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். வீட்டுல அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க. கடுமையாக உழைத்து வந்தது. நம்ப முடியுதா? 70 வருடங்களுக்கு முன்னால் இப்ப சுதந்திரமான காற்றை நீங்களும் நானும் ஆழமா அழுத்தமா சுவாசிச்சுட்டு இருக்கும் பொழுது அடிமைகளாக வாழ்ந்த நபர்கள் அடிமைகளாக வாழ மாட்டோம் அப்படின்னு துணிஞ்சு முதுகு நிமிந்து நின்னதுனால மட்டும்தான் சுதந்திரம் கைவசம் கிடைச்சிருக்கு. ஒரு சாதாரண பேனா வேணும் அப்படின்னா கூட வாங்க முடியாத நிலைமையில இருந்த இந்தியா இப்ப அத்தனை பேரும் எத்தனை விதமா மேல வந்திருக்கீங்கன்னு பாருங்க. இது அத்தனைக்கும் உங்க முன்னால போன தலைமுறை மிகப்பெரிய பொறுப்பெடுத்தது சத்தியம். சத்தியங்கள் எல்லாமே சாத்தியங்களும் கூட தான். சிங்கத்துக்கு தாத்தா பாட்டியா இருக்கு கிடையாதுல்ல, புலிக்கு ஃபேமிலி கோர்ட் இருக்கா கிடையாதுல்ல, சிறுத்தைக்கு சிஎம் ஆகணும்னு ஆசையும் கிடையாது, மயிலுக்கு கேன்சர் வந்ததும் கிடையாது. இவ்வளவு ஏன் காட்டுல டெங்கு ஜுரம் கூட கிடையாது. ஆனா மனுஷனுக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டம், போராட்டங்கள், சவால்கள் எல்லாத்தையும் தாண்டி அவன் முன்னாடி வந்து சாதிக்கிறானா அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? வெறும் அறிவு கிடையாது, கூட ஒரு அடிஷ்னல் அறிவு இருக்கு. அதுதான் கல்வி அறிவு. கோயில்ல ஏத்துனா தீபம்னு சொல்றோம், குடிசையில எரிஞ்சா தீன்னு சொல்றோம். ரெண்டும் நெருப்பு தானே, ஆனா எரியிற இடத்த பொறுத்து பேரு வேறுபடுது. அதனால கல்விங்கிற ஒரு நல்ல நண்பனை கூட வச்சுக்கிட்டு வேலைங்கிற ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்து நம்ம வாழ்க்கைய அமர்க்கலமா வாழணும். கறந்த பால்லையும் பிறந்த குழந்தையிலையும் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே குறை இருக்குங்க. பேரளவுக்கு வாழ்றதை விட பேரோட வாழ்றது மேல். அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நல்ல துணையா இருக்கணும்ல. அந்த துணை வாழ்க்கை துணையா மட்டும் இல்லாம அறிவு துணையா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அறிவுபூர்வமான துணை தாங்க நாம கற்ற கல்வி. படிச்சு கல்வியை கத்துக்கிட்டு ஒரு வெளிநாட்டுல போய் கை நிறைய சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு தன்னோட தாய்நாட்டின் பெருமையும் தன்னோட திறமையும் ஒன்னா சேர்த்து உலகுக்கே எடுத்து சொன்ன எத்தனையோ அறிஞர்கள் நம்மளுக்கு எடுத்துக்காட்டா காட்டியுள்ளனர். பிறந்ததோட பயணத்தையும் அத வாழ்க்கையோட அர்த்தத்தையும் கற்றதோட சிறப்பையும் நாம ஒருத்தருக்கு எடுத்து கூறும் வகையில நம்மளை கல்வி முன்னிலைப்படுத்திருக்குன்னா கல்வி மனிதனை முழுமையாக்குது அப்படிங்கறத பத்தி தாங்க பேச வந்திருக்கேன். வாழ்க்கையில் தியாகம் செய்வர் அப்பா, தன் வாழ்க்கையை தியாகம் செய்வர் அம்மா. இது பொன்மொழி. உண்மையிலே அம்மாவும் அப்பாவும் தியாகத்தையே தியாகம் செய்கிறாங்கன்னு என்கிட்ட நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ இங்கிலீஷில் ஃபெயில் ஆயிட்டாங்க. எங்கள் தாத்தா ஹெட் மாஸ்டர். எங்கள் தாத்தா சொன்னார், நீ இங்கிலீஷில் ஃபெயில் ஆட்ட சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம், நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மா மாட்டேன்னு சொன்னாலும் எங்கள் தாத்தா விடலை.
ரொம்ப வந்து கம்பல் பண்ணி தான் படிக்க வச்சாங்க. 2 மாதத்தில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்துச்சு. எங்கள் அம்மா எழுதினாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் பத்தாது, இன்னமும் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மாவும் வேண்டா வெறுப்பாக தான் படித்தாங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா கல்யாணம் ஆச்சு. எங்கள் அக்கா பிறந்தா, நான் பிறந்தேன். எனக்கு 1 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா மறுபடியும் வந்தார். உனக்கு 2 குழந்தை ஆயிடுச்சு, நீனும் கொஞ்சம் சொந்த காலில் நின்று பழகுன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போக சொல்லி அறிவுரை சொன்னப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் என் 2 பிள்ளைங்களை பார்ப்பேனா இல்லை என் வேலையை பார்ப்பேனான்னு கேட்டுட்டு, நீ 2யுமே பார்ப்ப, உன்னால் முடியும்னு சொல்லி ஊக்குவிச்சு எங்கள் அம்மாவை கவர்மெண்ட் ஜாப் சேர்த்து விட்டாங்க. அதுக்கடுத்து எங்கள் தாத்தா அதோட விடலை, நீ 1 டிகிரி வாங்கினா பத்தாது, இன்னொரு டிகிரி வாங்குன்னு சொல்லிட்டு பிஎட் படிக்க வச்சார். எப்போன்னு தெரியுமா? நான் 9th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமு. நான் எங்கள் தாத்தா மடியில் உட்காந்து படிக்கிறேன், பக்கத்தில் எங்கள் அம்மா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மா இந்த 19 வருஷம் எங்கள் அம்மா எங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. இந்த 19 வருஷம் சர்வீஸில் எங்கள் அம்மா அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு உங்கள் தாத்தா எனக்கு ஒருத்தங்களுக்கு தான் வழிகாட்டியிருக்காங்க, ஆனால் இந்த 19 வருஷம் சர்வீஸில் நான் 1000க்கு மேலே பிள்ளைங்களுக்கு வழிகாட்டி இருக்க ஆக்குனது உங்கள் தாத்தா தான். அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாத்தாவை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா? ஒரு தந்தை பெரியாரும் ஒரு காமராசரும் நமக்காக வரல அப்படின்னா கல்லூரி வாசல் எங்க இருக்குன்னு தேடி கூட நம்மளால பார்த்திருக்க முடியாது. நமக்கு முன்னால போன தலைமுறை எந்த அளவுக்கு பெண் கல்விக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா, எந்த அளவு பாடுபட்டிருந்தா, நீங்கெல்லாம் இந்த அரங்கத்துல வந்து உட்கார்ற ஒரு காட்சியை 100 வருடங்களுக்கு முன்னால தீர்க்க தரிசனமாக அவர்கள் எல்லாம் பார்த்திருந்தா, உங்களுக்கு வரக்கூடிய பாதையில் இங்கே போட்டிருக்க மாதிரி ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிற்காலத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் நீங்கள்லாம் உட்காரும் பொழுது இந்த நாள் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். குடும்பத்தில் ஒரு தந்தை தன் மகளை வழிநடத்துகிற மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் அந்த நாட்டு பிள்ளைகள் அத்தனை பேருக்குமாக மொத்தமாக கனவுகளை அவர்களே சுமந்தார்கள். சுமக்க மறுத்த குழந்தைகளையும் சேர்த்து தோளில் சுமந்தார்கள். பார்த்தீங்கன்னா, கடல் அலைகள் கரையை கடக்க முயற்சிக்கிறது, ஆறுகள் குட்டையை கடக்க முயற்சிக்கிறது, உணவுகள் பசியை கடக்க முயற்சிக்கிறது, ஊர்கள் நாட்டை கடக்க முயற்சிக்கிறது, இரவுகள் வெளிச்சத்தை கடக்க பகலை கடக்க முயற்சிக்கிறது, ஈசல்கள் இரையை கடக்க முயற்சிக்கிறது, ஒளிகள் வெளிச்சத்தை கடக்க முயற்சிக்கிறது. இப்படி ஒன்றோட ஒன்று கடந்து போனால்தான் அதனுடைய இலக்கை அடைய முடியும். அதற்கு அனுசரிப்பு தான் முதல் படியும். போகிற வழியில் ரோட்டை அடைச்சிட்டாங்க, டேக் டைவர்ஷன் போட்டிருக்காங்கன்னா அடுத்த வழியில் சுற்றி போனால் தான் புத்திசாலித்தனமே தவிர அங்கே போய் நின்றுட்டு போராடிட்டு இருந்தா அதனால எந்த பயனும் இல்லை. அடைய போகிற இலக்கு தான் முக்கியமே தவிர இடையில வர்ற தடைகளை பொருட்படுத்தக்கூடாது. நம்முடைய வெற்றியை தான் இந்த உலகம் குறிப்பிடுமே தவிர நம்முடைய தோல்விகளை ஒரு நாளும் உலகம் குறிப்பிடுவது கிடையாது. எனவே பிறருடன் அனுசரித்து சென்றால் சுலபமாக ஜெயிக்கிறோம், மிகச் சுலபமாக ஜெயிக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை தொடங்க வந்துள்ளேன். சுயத்தை இழக்காமல் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். பிறரோடு அனுசரித்து போவதால் சுயத்தை இழக்கிறோம் தாங்க நான் பேசுகிறேன். ஆனால் அதை பேசுறதுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு ஆசை இருந்தது, சுலபமாக ஜெயிக்கலான் தான். ஆனால் அதை பேச எடுத்தோன்னே என்னோட சுயத்தை இழந்துட்டோன்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறப்ப தான் சுயத்தை இழக்கிறோங்கிற தலைப்பில் பேசலான்ட்டு இருக்கேன். சொடக்கு போட்டு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன், கை தட்டி கேட்குறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. இது நானா சேர்த்த கூட்டம் இல்லைங்க, இது தானா சேர்ந்த கூட்டம். இருந்ததும் ஒன்றே, இருப்பதும் ஒன்றே, இருக்க போவதும் ஒன்றே. அந்த ஒன்றை உணர்ந்து நன்றாய் வாழ இன்றே உணர்வோம். இன்று என்பதே நிதர்சனம், நிதர்சனமே நிரந்தரம். நிரந்தரமான உலகத்துல நிரந்தரமில்லாத கோபத்தை நீக்கிட்டு மகிழ்ச்சியோடும் கலகலப்போடும் வாழ்றது தாங்க கல்லூரி வாழ்க்கை. ஒருத்தன் ஒரு சாமியார் கிட்ட போய் கேட்குறான், சாமி எனக்கு எப்பயுமே கோபமா வந்துட்டு இருக்கு, அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, உன் எதிரில் இருக்கிறவன் பலசாலியா இருந்தான்னா 1000 வரைக்கும் எண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பேச ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவன் சொல்றான், சாமி எதிரில் இருக்கிறது என் பொண்டாட்டியா இருந்தா நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, அப்ப நீ எண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாருங்க. எதையுமே ஈஸியா எடுத்துக்கிற எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதே மாதிரி தாங்க கல்லூரி வாழ்க்கையிலையும் கலகலப்பா எடுத்துக்கிற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பெரும்பாலும் இன்னைக்கு சூழ்நிலையில வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, பயப்படாத மாதிரி நடிக்கிறத வீரம் அப்படின்னும்,
பிறரை முட்டாளாக்குறத புத்திசாலித்தனம் அப்படின்னும், அடுத்து என்ன பேசன்னு தெரியாம இருக்கிறத அமைதி அப்படின்னும், மரியாதையா இருக்கிற மாதிரி நடிக்கிறத பணிவு அப்படின்னும், பிறர் செய்யறத மட்டும் குற்றம் அப்படின்னு சுட்டி காட்டுறதும், 100 ரூபாய் கடனை திரும்ப கொடுத்துட்டு 200 ரூபாய் கடன் கேட்கறத நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நாம ஜெயிக்கணும்னா நிறைய அனுபவங்களும் நல்ல மனிதர்களும் நமக்கு சாதகமா இருக்கணும். அப்படிப்பட்ட அனுபவங்களையும் நல்ல மனிதர்களையும் நமக்கு அடையாளம் காட்டி வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தர்ற பாசறை தான் இந்த கல்லூரி பாசறை. இந்த வாழ்க்கை பாசறையில கற்று தெளிந்து சாதனை படைக்க தான் நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். அதனால இன்றைய சூழலில் கல்லூரி வாழ்க்கை என்பது கடுமையான வாழ்க்கை பாசறையே. வாழ்க்கைன்றது டேக் இட் ஈஸி மாதிரி தாங்க. கவலைப்படுற மாதிரி இருக்கணும், ஆனா கவலைப்படக்கூடாது. கவலைப்படாத மாதிரி இருக்கணும், ஆனா கவலைப்படணும். புரியலல்ல? அதுதாங்க வாழ்க்கை. மழை சிலபஸ்லாம் வச்சு பெய்யறதில்லைங்க. வெயில் டைம் டேபிள்லாம் போட்டு வேலை செய்யறதில்ல. காற்று வெறும் 8 ஹவர்ஸ் மட்டும் டியூட்டி பார்க்கறதில்ல. எப்போ வேணும்னாலும் எது வேணும்னாலும் நடக்கும். அது மாதிரி தாங்க எல்லாரோட வாழ்க்கையும். கஷ்டத்தெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு ஹாப்பியா சந்தோஷமா ஜாலியா உங்க வாழ்க்கையை லீட் பண்ணி போயிட்டே இருங்க. ஏன்னா நீங்க லீட் பண்ண போற உங்க வாழ்க்கைக்கு லீடரே நீங்க தாங்க. இதை கத்துக் கொடுக்குற மையப்புள்ளியே கல்லூரி வாழ்க்கை தான். நண்பர்கள் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கியா மச்சான் தான் கேட்பான். இதே சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பட்டப்பின் சார்ஜ் இருக்கான்னு தான் கேட்பான். ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப கெத்தானது நட்பு, ரொம்ப வர்த்தானது நட்பு, பெரிய சொத்தானதும் நட்பு தான். இவன் வாழ்க்கையில நம்மளை விட முன்னேறி போயிடணும்னு சொல்லி பயப்படுறவங்க சொந்தக்காரங்க. ஆனா இவன் முன்னேறி போனா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறோம் தாங்க ஃப்ரெண்டு. உறவுன்றது வாரண்டி கார்டு மாதிரி, நட்புன்றது கேரண்டி கார்டு மாதிரி. என்றைக்குமே வாரண்டியை விட கேரண்டி தாங்க வசதி. அதை மாதிரி தான் நட்பு தான் என்றைக்குமே வசதி. நம்பி வாங்க, சந்தோஷமா இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் கேரண்டி. செல்ஃபாக சிரிக்கிறவங்கள விட இப்பெல்லாம் செல்ஃபிக்காக சிரிக்கிறவங்க தான் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு தெரியல அழகுங்கிறது சிரிப்பில் இல்லை, அது மனசில் இருக்குன்னு. இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணால் காதை மூட தேவையே இல்லை. செல்ஃபோனை நோண்டினாலே போதும், அவங்களே டீசெண்டாக புரிஞ்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. நட்புங்கிறது வாழைப்பழம் மாதிரி, சாப்பிட்டா உடம்புக்கு சத்து, வழுக்கி விழுந்தா டெத்து. நில் கவனி செல் அப்படிங்கிறது போய் இப்பெல்லாம் நில் சிந்தி நட்புக்கொள் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். நட்பை வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடியே நண்பனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை தானே நம்ம பெற்றவங்களும் சொல்கிறாங்க. அதனால் அதை அட்வைஸாக எடுத்துக்காம எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம். மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பளபளப்பாக இருக்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பாக இருக்கிறதா வேணும். இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எப்போ வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து சேரும். என்னுடைய ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டான், யோகாக்கும் யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. நீங்க அமைதியா இருந்தா அது யோகா, உங்க மனைவி அமைதியா இருந்தா இது யோகம். இன்னும் அந்த அளவுக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்களா நீங்க? நீங்களும் போயிருக்க மாட்டீங்க, உங்க நட்பும் போயிருக்காது. சரி சொல்லுங்க. இப்படி கேலியும் கிண்டலும் இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஷிப்பு. இந்த உலகத்திலேயே மிக அழகான விஷயம்னா அது சிரிப்பு மட்டும்தான். எனவே நட்பை ரசியுங்கள், நண்பனை நேசியுங்கள். ஆறுதல் தரும் நட்பை போற்றி பாராட்டி மகிழ்ச்சியோடு வாழுங்கள். நான் உன் மேலே ஆசைப்படலை, நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. இது அலைப்பாயுதே பட டைலாக் மட்டும் இல்லை, அலைஞ்சு அலைஞ்சு நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறவங்களுடைய மனநிலையும் இதுவாக தான் இருக்குது. ஆனால் இப்படி எல்லாம் அச்சப்பட்டா ஒரு நண்பர்கிட்ட கொஸ்டினர் கொடுத்தா வாங்குவீங்க? நம்ம போகிற பாதை தப்புனா நுழையிறப்பவே டேக் டைவர்ஷன் போர்டு வைக்கணும். அதை விட்டுட்டு தப்பான பாதை தான்னு காமிச்சும் கொடுத்துட்டு கோ ஸ்ட்ரைட்டுன்னு சொல்கிற நண்பர்களால் தானே இன்னைக்கு பெற்றவங்கெல்லாம் அச்சப்பட்டுட்டு இருக்காங்க. இவ உனக்கு வேணாம், இவ உனக்கு ஆபத்தானவன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை இக்னோர் பண்ணாமல் கவனமாக கவனிக்கணும்.
இவன் உனக்கு நல்லவன்னா அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணு, இவன் உனக்கு கெட்டவன்னா அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடு. எங்கள் அம்மா எனக்கு குணத்தை ஊட்டி ஊட்டி, அப்பா எனக்கு வந்துட்டு உண்மையை சொல்லி சொல்லி, அண்ணன் எனக்கு பாசத்தை காட்டி காட்டி வளர்த்ததுனாலேயோ என்னமோ போகிற இடத்துலலாம் எனக்கு பணத்தோட தாக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. நம்ம கிட்ட எதுலையோ அதை நோக்கி தான் அட்ராக்ட் ஆகும், நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அட்ராக்ட் ஆகவே மாட்டோம். குணத்தை பற்றி பேசணுன்னு எனக்கும் ஆசை தாங்க, ஆனால் என்ன நானே ஏமாற்றிக்கிட்டாலும் சில ஏமாற்றங்கள் எனக்கு கஷ்டத்தை தாங்க தருது. ஏன்னா திருமண பக்கமெல்லாம் பணம் தேவைப்படுதுங்க, கருவறையிலிருந்து கழிவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் நமக்கு பணம் தேவைப்படுதுங்க. பணம் இருந்தால் தான் சோறு, பணம் இருந்தால் தான் கரண்ட் பில்லு கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் தண்ணி பில்லு கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் ஃபோன் பில் கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் மிக்ஸி வாஷிங் மிஷின் கிரைண்டர் எல்லாமே வாங்க முடியும், பணம் இருந்தால் தான் வரி கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர முடியும். பணம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் ஆடம்பரத்திற்கு மட்டுமல்ல அத்தியாவசியத்திற்கும் பணம் தேவைப்பட்டு தான் ஆகிறது. பணம் இல்லைன்னா குடும்பமாகவே இருக்காது. முதல்ல பணம் இருந்தால் தான் குடும்பத்தை முதல்ல இணைக்க முடியும். திரையரங்குகளுக்கு போகிறோம், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு வரும், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு வரும். ஆனால் திரையிலையும் அதான் காட்டுவாங்க. மதுனால நாட்டு மக்கள் எல்லாரும் அழிஞ்சிட்டு தாங்க வராங்க. ஆனால் நம்ம அரசாங்கம் இருக்கு இல்லையா, அரசாங்கத்துக்கு அதான் டார்கெட்டே. தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் மது வச்சு தான் பணமே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பணம் தேவைப்படுது. பணம் இருந்தால் தான் தனி மனிதன் உயர முடியும். தனி மனிதன் உயர்ந்தால் தான் வீடு ஊர் நாடுன்னு உயர்ந்துக்கிட்டே போகுங்க. எல்லா இடத்துலையும் டிப்ஸு கொடுத்தாதாங்க வேலை சுமூகமாக முடியுது. எல்லாம் சுத்தலை விட்டுறாங்க, வண்டி ஓட மாட்டேங்குதுங்க. கடவுள்கிட்ட போகிறோம், கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம பேரம் தான் பேசுகிறோம். நான் இத்தனை பேர் கண்ணாதானம் போகிறேன், இத்தனை காணிக்கை செலுத்துறேன், நீங்கள் எனக்கு நல்லது செய்ய அப்படின்னு தான் சொல்கிறோம். வீட்டிலேயே ஃபோட்டோ இருக்குது, ஆனால் அங்கே வந்து சாமி கும்பிட்டா நம்மளுக்கு வந்துட்டு மனசு மேவ மாட்டேங்குது. நம்ம மனசும் கிராண்ட்னஸ் நோக்கி தான் போகும். பெரிய பெரிய கோயிலுக்கு போய் தான் கும்பிட்றோம், அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கும். இத்தனை காணிக்கை செலுத்தினா தான் நம்ம மனசும் திருப்தியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, தட்டில் வந்துட்டு நம்ம 100 ரூபா போடுறோம். 100 ரூபா போட்டால் தான் சாமியை நம்மளுக்கு வந்து காட்சி அளிப்பார். அந்த எலுமிச்சம்பழமும் அவர் கழுத்தில் இருக்க மாலையும் நம்மளை தேடி வரும். பாருங்களேன், கடவுள் கூட பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லது செய்வார் போல இருக்கு. இப்படி இல்லைப்பா, இப்படி இல்லை. ஒரு தடவை எனக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உண்டு. ஒரு தடவை அங்கே தீபாராதனை சாமிக்கு காமிச்சிட்டு இருக்கும்போது மிக முக்கியமாக தீவிரமாக என் பர்ஸை திறந்து அந்த தட்டில் போட வேண்டிய காசுக்காக குறிஞ்சிருந்தேன். பக்கத்தில் வந்து நின்ன அர்ச்சகர் சொன்னார், முதல்ல தரிசனம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா காசை தேடுங்க, வந்தது அதுக்குத்தானே தவிர இதுக்கு இல்லை அப்படின்னு. நேர்மையான மனிதர்கள் இருக்காங்க. இப்போ இலவச மருத்துவம் கூட வந்துருச்சு, ஆனால் மருந்து வாய்ப்பே இல்லை. டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்றாரு. நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஃபார்மசிக்கு போகிறோம். அங்கே போயிட்டு என் பிள்ளைக்கு வந்துட்டு வயிறு சரியில்லை, என் பிள்ளைக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட மாத்திரை தர மாட்டாங்க. நீ அங்கே போயிட்டு பணம் எடுத்து வச்சாதான் உங்களுக்கு மாத்திரை. இங்கே அடுத்த நொடி வாழணும் அப்படின்னா, இந்த நோய்கள் நிறைந்த இந்த உலகத்தில் தான் குடும்பம் வாழணும், தான் மகன் வாழணும், அக்கா வாழணும், அண்ணா வாழணும், பாட்டி தாத்தா எல்லாம் வாழணும் அப்படின்னா அடுத்த நொடி நம்மளுக்கு எமர்ஜென்சியாக இருக்கட்டும் இல்லை பொதுவாகவும் இருக்கட்டும், பணம் இருந்தால் தானே நாங்கள் மாத்திரை வாங்க முடியும். அப்போதான் நம்ம நல்லா இருக்க முடியும். உண்மைதானே? ஏன் எதிர்த்த வீட்டில் இருக்கு, ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கு, ஏன் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷனும் பொதுவாக போச்சுங்க. வேலைக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, வேலைக்கு அவங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறாங்க. இல்லை, சர்டன் டிசீசஸ் ஆர் வெரி டெமோக்ராட்டிக். எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு. எல்லாத்துக்கும் என்னங்க தேவைப்படுது? பணம் தான் தேவைப்படுது. மனித உறவு என்னும் வாகனத்தை வழிநடத்தி செல்லும் வாழ்க்கையில் பணம்தான் எரிபொருளாக அமைகிறது என்றால் பணமே பலம், பணபலமே மனித உறவுகளை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வழக்குரைஞரும் சமூக ஆர்வலருமான திரு சந்திரசேகர் அவர்களை நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக இந்த வட்டத்துக்குள் அவரை வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மனித உறவுகள் மேம்படுவது பணபலத்தால், குணநலத்தால். இது ஏதோ வார்த்தை சொல்லாடல் மாதிரியோ, இட்ஸ் நாட் வேர்ட் ஜக்லரி. வார்த்தைகள் கிடைக்குது, கொஞ்சம் புரட்டி போட்டு பார்க்கலாமேன்னு அல்ல. இந்த வார்த்தைகளை தாண்டி வாழ்க்கை உள்ளுக்குள்ளே இருக்கு. உங்களுடைய கருத்து இதை பற்றி என்னன்னு கொஞ்சம் பதிவிட முடியுமா? உறவுகள் மேம்படுவது பணபலத்தாலா குணநலத்தாலா? இந்த தலைப்பை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதா, குணமாக இருந்தால் நலமாக இருக்கலாம், ஆனால் பணமாக இருந்தால் தான் பலமாக இருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு இந்த தலைப்பு படிக்கும்போது எனக்கு அதான் தோணுது. ஆணும் பெண்ணும் எப்படி இந்த சமூகத்திற்கு தேவையோ, அது எப்படி ஒரு கரண்ட் வேணும்னா பாசிட்டிவும் நெகட்டிவும் தேவையோ, அதை மாதிரி தான் பணமும் குணமும் கண்டிப்பாக ரெண்டுமே தேவை. இதில் சற்றே எது அதிகம் தேவை என்று பிரித்து பார்ப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நடைமுறையில் பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற வாழ்க்கை பணம்தானோ அப்படிங்கிற ஏற்படுத்தும். ஏன்னா பணம் என்பது காகித கடவுள், ஆனால் குணம் என்பது கண்ணுக்கு தெரியாத கடவுள்.
ரெண்டுமே கடவுள் தான். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புறதை விட கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாந்து போகிற சாமியாரில் நம்புறத ஏமாறோம் நம்ம நிறைய பேர் நம்ப. அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது பணம் ஏமாற்றுகின்ற சாமியாரோ கண்ணுக்கு தெரியாத குணம்தான் உண்மையில் கடவுளோ என்ற ஐயத்தையும் எனக்கு ஏற்படுத்துது. ஆனால் இதில் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். பணங்கிறது வந்து கமர்ஷியல் படம் மாதிரி மாசாக இருக்கும், ஆனால் குணங்கிறது ஆர்ட் மூவி மாதிரி அது கொஞ்சம் கிளாஸாக தான் இருக்கும். தம்பி ரெண்டு பேர் நிறைய ரொம்ப அழகாக பேசினாங்க. இலவச மருத்துவம் இருக்கிறது, இலவச மருந்து எங்கே? எனக்கு கூட அந்த ஒரு ஹைக்கூ கவிதை ஒன்று ஞாபகம் வருது. இலவச அரிசி, இலவச மின்சாரம், இலவச செருப்பு, கட்டண கழிப்பிடம்னு ஒருத்தன். எல்லாமே இலவசம் கொடுக்குறோம், ஏன்டா அந்த கழிப்பிடத்தை ஏன்டா இலவசம்? அதுக்கு கட்டண கழிப்பிடம் பேரை போட்டு வச்சிருக்கான். இதுல வேற நவீன கழிப்பிடம், அதுல என்ன கழிப்பிடத்துல நவீன இருக்கும்போது என்ன குணப்பு இல்லை, அது வேற கதை. அது அதுலயும் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஆண் பெண் நம்ம எல்லாம் படிச்சவங்க, படித்த சமூகத்தில் கூட ஆண்ல ஆம்பளை போட்டோ போட்டிருக்கான், பெண் டாய்லெட்ல பொம்பளை போட்டோ போட்டிருக்கான். ஏன்னு கேட்டோம், அறிவுடை எம்பி சொன்னார், ரொம்ப அழகா பேசினார் அவர். ஐயா இது படிப்பு சம்பந்தப்பட்ட கிடையாது தம்பி, இது வந்து அவசரம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவ வந்தனா படத்தை பார்த்தனா உள்ள போனோம், இது படிச்சு பார்க்குற அவசரம் இங்கே கிடையாது. இங்கே பணம் என்பது அவசர கதியில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். பணம் இல்லை என்றால் நிறைய பேர் சொன்ன உண்மை, இந்த சமூகம் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் பணம் நிச்சயம் அவசியம். அழகா சொன்னாங்களே, என்னை போல் வாழ்வதற்கான பணம் எனக்கு இருக்கிறது, அவனை போல் வாழ்வதற்கு தான் பணம் எனக்கு இல்லை. ஆனால் வாழ்க்கை என்பது வெறும் கம்பேரிட்டிவ் தான். கல்யாணம் எங்க நடக்குதுங்க? ஆணுக்கும் பெண்ணுக்குமா கல்யாணம் நடக்குது? இல்லையா. காருக்கும் நடக்குது, பங்களாக்கும் நடக்குது, எஸ்டேட்டுக்கும் நடக்குது. எங்கேயோ நம்ம பசங்க 1-2 கரெக்ட் பண்ணாதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. அப்போ எங்க பணம் தான் பிரதானமோ அவ்வளோ ஏங்க நல்ல வேட்பாளர்லாம் இருக்கிறான். ஆனா சொல்லணுமா, எந்த நகரா இருந்தாலும் சரி, நகரத்துக்கு எதை கொடுக்குறோமோ அந்த நகர்ல தான் டோக்கனை கொடுத்தாலாவது ஜெயிக்கிறானே. அது யோசிங்களா நீங்க? பணம் அப்புறம் கொடுக்குறேன், டோக்கனை இப்ப கொடுக்குறான்னு தான் ஜெயிக்க முடியுது. குக்கர் மாதிரி மனசு வலிக்குது, என்ன பண்ண சொல்றீங்க? மனசு வலிக்கதான். எனக்குள்ள அவ்வளவு அழுத்தங்கள் இருக்கு. உறவுகள் பலப்படுவதில்ல, பலப்பட்ட உறவுகள் எப்பொழுது தெரியுமா மேம்படும்? உறவுகள் வேணும்னா பணம் தேவை வந்த பிறகு அந்த உறவுகள் எப்பொழுது மேம்படும் என்றால் குணநலன்தான் என்பதில் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கவே முடியாது. நிறைய ஆட்கள் நமக்கு வருவான், ஆனா செத்ததுக்கு அப்புறம் சொல்லுவான், ஐயோ பணம் இருக்க மனுஷன் 10 பைசா காசு கிடையாது, ஆனாலும் மனுஷன் பேசுவான் பாருங்க, வாஞ்சையா தோல்ல கை போட்டு பேசினா அப்படியே வயிற்றுல இருக்க புள்ளைய வலிக்காம வெளியே எடுத்துருவான். அவன் அவ்வளோ அன்பா பேசுவான். நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கிறவன் கையில் பாக்கெட்ல 10 பைசா இருக்காது அவன் கையில். அவனோட வார்த்தைகள் 1000 மயிலிறகுகள் இதயத்தின் ஈரப்பகுதியை வருடி விடுற மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. இந்த அம்மா பேசுவாங்களே, இதோட பெரிய வார்த்தை. இந்த அம்மாவை வச்சு நம்ம பண பலன்ற எதிர்பார்ப்பு யாரும் எதிர்பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. தினந்தரம் வாழ்க்கைக்கு பணம் அவசியம், மாற்று கருத்தே கிடையாது. இது குணம். இது வந்து 49% பணம் என்றால் 51% குணம். என்னுடைய அவசியம் அதுதான். அதுக்கு சின்ன டிஃபரன்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப மேடையில் நெய்யொழுக பேசலாம், நான் நல்லவன் வல்லவன் குணம் தான் முக்கியம், அதெல்லாம் காமெடி. பணம் அவசியம், பணம் தான் அவசியம். அந்த காகித கடவுள் இல்லாமல் கால் தூசி கூட நகராது என்பதுதான் நிதர்சன உண்மை. இதையும் தாண்டி ஒரு வெள்ளிடம், ஒரு வெற்றிடம், ஒரு கடவுளை அடையக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது எது என்றால் அது குணநலமே, குணநலமே, குணநலமே. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக வாழ்றோனே தெரியாம சில பேர் வாழ்றாங்க, தனக்காக தான் வாழ்றோங்கிற தெளிவோட சில பேர் வாழ்றாங்க. தெரியாம வாழ்ற வாழ்க்கையை விட தெளிவோட வாழ்ற வாழ்க்கையை விட அடுத்தவங்களுக்காக வாழணுங்கிற வாழ்க்கை தாங்க சிறப்பானது. எத்த சூப்பரா ஸ்டைலா வாழ்ற நல்லவங்கனாலதான் இன்னைக்கு நம்ம சமுதாய வளர்ச்சி சாத்தியம்னு நான் பேச போறேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு இன்றைக்கே தீர்மானம் செய்யறவங்க தாங்க வல்லவர்கள். அப்படிப்பட்ட வல்லவர் தாங்க கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவர்கள் தீர்க்க தரிசனத்தோட கூகுள், இமெயில், ஆன்லைன் பத்தி ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்காருங்க. அது என்னன்னா, தேடினேன் வந்தது, அதுதாங்க நம்ம கூகுள் சர்ச்.
நாடினேன் தந்தது அதுதாங்க நம்ம அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங். வாசலில் நின்றது அதுதாங்க இருக்கவே இருக்கே டோர் டெலிவரி ஷாப்பிங். வாழவா என்றது matrimony.com. நம்பிக்கையின் வெளிப்பாடே நல்ல வாழ்க்கை நடிப்பு. இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன், கவியரசர் கண்ணதாசன் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருப்பான்னு நான் சத்தியமாக நம்பலை. என்ன அவர் தன்னுடைய பாடலுக்கு 2018 இந்த தேதியில் இப்படி ஒரு பொழிப்புரை அப்படின்னு ஒரு வாசகம் வரும்னு கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டார். அவர் சார்பாக, உன் சார்பாக அவர்கிட்டையும், அவர் சார்பாக உங்ககிட்டையும் நன்றியும் சொல்கிறேன், மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் களவு, உதட்டளவில் மட்டுமே உறவு, காணும் இடமெல்லாம் கசகசப்பு, செயற்கை எழிலால் எங்கும் பளபளப்பு, சுற்றமெல்லாம் மனக்கசப்புன்னு ஒரு பொய்யான மாய உலகத்துல தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க ஏமாற்றுக்கு இங்க பஞ்சமா என்ன? அத்தகைய ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள சொல்லி கொடுப்பது வாழ்க்கை கல்வி தாங்க. அனுபவத்தை யாருனாலையும் கற்றுத்தர முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில ஏமாற்றங்களும் தேவை. ஒரு மனிதன் சுயமாக வாழ்வதற்கும் சொந்த காலில் நிற்பதற்கும் அவனுக்கு பெரிதும் துறை புரிவது அவனுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற அனுபவம் தாங்க. பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த ஆசான். அவங்களுடைய அருமையான வழிநடப்பில் இருக்கிற குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போவது கிடையாது. குழந்தைகளோட எண்ணற்ற கனவுகளை எதிர்கொண்டு வாழ்வில் அவங்களை வெற்றி பெற வைப்பது தாய் தந்தைங்கிற இருவருடைய அனுபவம் தாங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோன்னா அதுதான் காலப்போக்கில் அவங்க பெருசானதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள அனுபவமாக மின்ன தொடங்குது. ஒருவனுக்குள்ள இருக்கிற அறிவும் ஆற்றலும் அவனுக்குள்ள இயற்கையாகவே புதைந்துள்ளதுன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்றாங்க. நெருப்பு அப்படி நம்ம சொன்னோன்னே அது நம்மளை சுட்டு விடுவது கிடையாது. அதை அனுபவிச்ச பிறகுதான் நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு காம்படிஷன் போயிருப்போம், தோத்துட்டோம்னா ரொம்ப சோர்வடைஞ்சு ஏமாற்றம் அடைஞ்சு வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம். அப்போதான் நம்மளுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டின்னு எல்லாரும் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பித்து அவங்களுடைய அனுபவத்தை கூறி தான் நம்மளுக்கு உற்சாகம் மூட்டுறாங்க. இப்போ வெற்றி தோல்வி அப்படிங்கிறது தான் ஒரு நாணயத்தோட வேறு பக்கம். இதை நம்மளால தனித்தனியாக பிரிக்க முடியாது. சுண்டி விட்ட நாணயத்தில் எந்த பக்கம் உள்ள போகுதுங்கிற பதற்றத்திலேயே வாழ்க்கையை நடத்துவது நம்ம எல்லாத்துக்கும் பழக்கமாகவே போயிடுச்சு. இந்த படப்படப்பையும் தவிப்பையும் ரசிக்க கற்றுக் கொடுப்பது தாங்க வாழ்க்கை. வாழ்க்கை கல்வியில் வெற்றி பெறுவதற்கு 4 வழிமுறைகள் இருக்கு. இலக்கு, சிந்தனை, கற்பனை கண்ணோட்டம் மற்றும் தன்னம்பிக்கை. இந்த 4 வழிமுறைகளுக்கு எடுத்துக்காட்டா பலர் வாழ்ந்திருக்காங்க. ஈட்டின பணத்தை எப்படி நம்ம ஏமாறாம பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லித்தரது நம்ம வீட்டு முன்னோர்கள் தாங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. உலகளாவ எக்கனாமிக் ரிப்ரெஷன் வந்த பொழுது இந்தியா அதிகம் பாதிக்கப்படாமல் தலை நிமிர்ந்து நின்றதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அது என்னவோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஜெனட்டிக் கோடிங் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 100ல் எத்தனையோ முதல்ல சேமிக்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் செலவழிக்கணும். அதுவும் கொங்கு நாட்டில் அது ரொம்ப சாதாரணமான விஷயம். திருமணத்திற்கு பெண் பார்க்க போகும்பொழுது ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்தாங்கன்னா பாதி சொம்பு தண்ணியை பயன்படுத்திட்டு மீதியை பத்திரமா கொண்டு வந்து ஒரு குழந்தை வச்சா இந்த குழந்தையை நம்பி கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதாக ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. அதுவே தான் 600 ஆக்குவாங்க. அந்த 600 ஆக்குவதற்கு அவங்களுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. எல்லாமே ஒரு அனுபவ பாடம் தான். இது அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது வாழ்க்கைங்கிற ஆசான் தாங்க. இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ள கற்றுத்தருவது வாழ்க்கைங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேங்க. கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதே, ஏனெனில் கற்றுக் கொடுப்பதை வாழ்க்கை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. முயலாவிட்டால் ஏமாற்றம், நாம் முயன்றால் தந்திடும் முன்னேற்றம் என்று கூறி நல்வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் பெரிய பெருமை எனக்கு மட்டும் இல்லை, இவ்வளவு அமைதியா ஆழமா இவ்வளவு சிறப்பாக பேசக்கூடிய குழந்தையை ஈன்று புறம் தந்த தாயார் கூட்டத்தில் இருக்காங்க. கண்ணில் கண்ணீர் மல்க அவங்க பார்த்துட்டு இருக்கிறதாக தான் எனக்கு செய்தி வருது. மிக சந்தோஷம். அவையத்து முந்தி இருப்ப செயல்னு தந்தை மட்டுமே இல்லை,
கொன்னோற்றான் கொல்லனும் சொல் அப்படிங்கிறது தந்தைக்கு மட்டுமே இல்லை, எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு ஒரு குழந்தை நின்று தரமான பேச்சு, அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம், தரமான பேச்சு. அது கேட்கும் போது மனதுக்குள்ள ஏற்படக்கூடியது பெருமை தானே தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சதுன்னா 2020 வரை இந்தியாவின் வல்லரசாகும் நல்லரசாகும்ங்கிற எதிர்காலத்தை தள்ளி வச்சிருக்கவே மாட்டாரு. வந்தாச்சு, நாம தான் இன்னும் கவனிக்கல அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஸ்மார்ட் போன் வாங்குற அளவுக்கு பணக்காரங்களாகவும் கீரை விற்கிறவங்க கிட்ட பேரம் பேசுற அளவுக்கு ஏழையாகவும் தாங்க இருக்காங்க. புருஷங்காரன் பொண்டாட்டி கிட்ட கேட்டான், சமையல் ஆச்சா, நான் ஹோட்டலுக்கே போறேன் அப்படின்னா. உடனே பொண்டாட்டி சொன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள ரெடி ஆயிடுமா, இல்ல புடவைய கட்டிட்டு நானும் வந்துடுறேன், சேர்ந்தே ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னா. சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், செலவு பண்றது ரொம்ப ஈஸி. பணம் மட்டும் இல்லைங்க, அன்பும் தாங்க. ஆடம்பரத்தை தவிர்ப்போம், அன்பை வளர்ப்போம். நல்லதை பேசலாம், நல்லபடியா பேசலாம், நம்பிக்கையோட பேசலாம். வெயிட் பண்ணுங்க, அடுத்த ரவுண்ட்ல மீட் பண்றேன். இல்ல, நல்ல காலம் அந்த குடும்பத்துல கணவனும் மனைவியும் மட்டும் இருந்தாங்க, புடவையை மாத்திரம்னு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இதுவே 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய குடும்பமாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்பாவாக அவருக்கு அவ்வளோ தைரியம் வந்திருக்காது. நீ எப்போ வேணாலும் சமைச்சு போடுமா, நான் பொறுமையாவே உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அறம் செய்வோம், அறம் செய்வேன்னு கூட நான் சொல்லல, அறம் செய்வோம் அப்படின்னு சொல்றேன். தனிநபராக அறம் செய்யறதுக்கே மன உறுதி கண்டிப்பாக வேணும், அஞ்சாத நெஞ்சு வேணும். எல்லாரையும் கூப்பிட்டு அறம் செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு அயராத முயற்சி வேணும், கடின உழைப்பு வேணும். பாராட்டுதல்கள் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறத பற்றி கவலைப்படாமல் என்னுடைய கடமையை கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற உறுதி வேணும். அந்த உறுதியோடு தான் இந்த அறம் செய்வோம் தொடங்கியது. பார்க்க பார்க்க 1 2 விரல் விட்டு எண்ணி இப்பொழுது 50வது எபிசோடில் வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இந்த 50வது நிகழ்வை நாங்கள் ஒவ்வொரு படியாக ஏறி வந்து இங்கே நிற்கும் பொழுது இங்கே கூட நின்னவர்கள் யாருக்கும் 50 வயசு கிடையாது. நின்னது எல்லாமே உங்கள் வயசு இருக்கக்கூடிய 18 19 20 வயசு குழந்தைங்க. அதனால தான் இந்த 50 இவ்வளோ பெரிய ஒரு பாராட்டுதலை பெரியது, இவ்வளோ பெரிய ஒரு மரியாதையோடு இருக்கு. சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை. அறம் செய்வோம், அறம் செய்வோம். அறம் செய்வோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் கல்லூரியில் அல்லது உங்கள் ஊரில் நடைபெற வேண்டுமா? தொடர்புக்கு 967-722-135. தொடர்புக்கு 967-722-135.